பாத்தீங்களா? இவர் வந்த உடனே பொண்ணுகிட்ட தான் பேசுறாரு. இவர் இப்படி இருந்தா தம்பிங்க எப்படி இருப்போம்? அண்ணன் எவ்வளியோ தம்பியோ அவளிட. குணா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. என்னத்த குணா நடந்தான். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமேல் நான் வந்து உடனே பொண்ணுங்க கிட்ட தான் பேசணும். அப்புறம் நேரம் இருந்தால் பசங்க கிட்ட பேசலாம். அதுக்கு குணாபுரம் உடனே பசங்கள்கிட்ட பேசி என்ன யூஸ் இருக்கும்? அதான் பொண்ணுங்கிட்ட நோக்கு புரியல மாமா கொடி வேலை சுசு. என்ன பையனா? சின்ன பையனாகிறீங்களா? குணா சாப்பிட்டாச்சா? குணா ப்ரோவே நம்ம லைவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்குங்க குணா ப்ரோ? சாப்பிட்டீங்களா? வந்த உடனே லைவ் ஓனருக்கு வணக்கம் சொல்லலை. கரெக்டு. வந்த உடனே லைவ் ஓனருக்கு வணக்கம் சொல்லலை. குணான்னா நேரடியாக ஜெயந்தி அக்கா வணக்கம் சொல்கிறீங்க. என்ன நியாயம்? நாங்கள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? போயிட்டாரு. அதுவும் கொடி சின்ன பையன் போல விவரம் பத்தலக்கா. ஆமாம், என் தம்பியில் அவன் சின்ன பையன். அவனுக்கு விவரம் பத்தாது. அவன் என் தம்பி, அதனால அவனுக்கு விவரம் பத்தாது. இது கேட்க போனால் காது கேட்கலன்னு சொல்கிறீங்க. சரி விடுங்க. காது மட்டும்தான் கேட்கலையா இல்லை கண்ணு எதுவும் தெரியலையா? எதனாலும் சொல்லுங்க. எங்கே போனீங்க குணா ப்ரோ? கண்ணுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. நல்ல ஃப்ரெண்டுப்பா. ஜெயந்தி இன்னும் சாப்பிடல. 10 மணி ஆகும். என்னோட கேள்விக்கெல்லாம் பதிலும் இல்லை. இருக்கட்டும் இருக்கட்டும், நடக்கட்டும் நடக்கட்டும். மறுபடி படுறா. உன் கேள்விக்கோ என் கேள்விக்கோ பதில் வரலடா. என்ன கொடி என்ன கொடி? அம்மா கொடி. அங்கே ஒருத்தர் தான் போயிட்டான். உனா தம்பி ஒருத்தர் இருக்க. சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டீங்களா? ஸோ கேட்பார். ஜெயந்தியே ரொம்ப நாள் பார்த்துருக்காரு. கேட்பாரு. நான் பேசுறேன் என்ன மாதிரி கொடின்னு பேசுங்க. எக்கோ அண்ணா கொடி சோன்பு அப்படின்னு என்ன நேம் கொடி? இல்லை கொடிவேலன். நான் வேளான்னு கூப்பிடுவேன். நீங்களும் வேளானே கூப்பிடுங்க. கொடி கஷ்டமா இருந்தா. காசா பணமா? பேசுங்க ஜெயதேசு. காசா பணமா? பேசுங்க. நானே என் ஃப்ரெண்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் 2 லைவ்ல மீட் பண்ணியிருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாத வேலை. என்ன பண்ணுறீங்க? எங்கே நீங்கள் கமெண்ட் போட்டு போடுங்க சங்கரிமா? பாப்பா சாப்பிட்டுச்சா? சாப்பாடு கொடுத்துட்டிங்களா? என்ன பண்ணுறாங்க குட்டீஸு? இங்கே போனீங்களா வடவனூர் அண்ணியோட வெட்டிங் டேக்கு? சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டேன். மரக்கடையில் இருக்கீங்களா? இங்கே வந்தீங்களா? பாருங்க குணாமா. பார்க்கட்டும். ஓ தடப்படான்னு சவுண்டாக இருக்கு. என்ன சாப்பாடு சங்கரிமா? ஜெயந்தி வாரத்தில் 3 முறை திருநெல்வேலி வரேன். சரி. ஆமாம் கொடி, நீங்கள் விடுங்க குணா. கொடிக்கு